शांति शांति शांति। இவர்களுக்கு குரு இந்த ரிஷப ராசியில் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு போகிறார். ரொம்ப முக்கியமான வேண்டப்பட்ட ஒரு பயிற்சி இது. ஏனென்றால் அதாவது 1.5 மாசம் 18 அக்டோபர்ல இருந்து 5 டிசம்பர் வரைக்கும் என்னன்னு கேட்டா குரு 12ஆம் இடத்துக்கு ஏறுகிறார். அந்த நேரத்துல உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ், கடன் கிடைப்பது, உங்களுடைய பினான்சியல் விஷயங்கள் அத்தனை ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை காப்பாற்றுவார். அது நட்புகளின் மூலமாக இருக்கலாம், அல்லது பெரியவர்களின் மூலமாக இருக்கலாம், சின்ன சின்ன இன்சிடென்டின் மூலமாக இருக்கலாம், ஒரு இண்டிகேஷன் மூலம். சொத்துக்கள் நான் வாங்குவேனா இல்லையா அப்படின்னாக்கா உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் 2வது செக்மெண்ட்ல வீடு வாங்குவதற்கும் லேண்ட் வாங்குவதற்கும் முயற்சி எடுங்கள். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவுருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பூரண பிரார்த்தனையுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலன்களை முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். குரு பயிற்சியானது வருகின்ற 14 மே மாதம் 2025ஆம் தேதி தொடங்கி 2 ஜூன் மாதம் 2026 வரைக்குமாக இருக்கிறது. மொத்தம் 384 நாட்கள். அதில் 264 நாட்கள் நேர்கதியாகவும் பிறகு 4 மாதங்கள் 120 நாட்கள் வக்கரகதியாகவும் இருக்கிறார். வக்கரகதியினுடைய தேதி என்ன அப்படின்னாக்கா நவம்பர் 11 மார்ச் 11 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் வக்கரத்தில் இருக்கிறார். சரி, இந்த குரு பயிற்சியை 3 செக்மெண்ட்டுகளாக பிரிக்க போகின்றோம். முதல்ல உங்களுடைய சிம்மராசியில் மகா, பூர்வ பால்குனி பூரம், உத்தர பால்குனினா உத்தரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். உத்தரம் ஒரு பாதம் தான் இருக்கிறது. இவர்களுக்கு குரு இந்த ரிஷப ராசியில் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு போகிறார். ரொம்ப முக்கியமான வேண்டப்பட்ட ஒரு பயிற்சி இது. ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அட்டமத்து சனியாக இருக்கிறது. 7ஆம் இடத்தில் ராகுவும் லக்னத்துல உங்களுடைய ராசியில கேத்துவுமாக அமைவது இந்த அஷ்டமத்து சனி மற்றும் கேத்து தலையில உட்கார்ந்து அப்புறம் 7ஆம் இடத்துல ராகு உட்கார்றதுங்கிறது ஒரு சோதனையான ஒரு காலகட்டம். அதாவது அதை சாதனையாக்கணும் அப்படின்னாக்கா அந்த குருவனுடைய அருள் வேணும் இல்லையா? அதனால மருந்தாக குரு என்பவர் உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு ஏறுகிறார். இது ரொம்ப முக்கியம். இந்த 11ஆம் இடத்துல முதல் செக்மெண்ட்ல அவர் மிதுனத்துல இருக்கிறார். 2வது செக்மெண்ட்ல அவர் கடகத்துக்கு போயிட்டு 3வது செக்மெண்ட்டுக்கு மிதுனத்துக்கே வருகிறார். அதனுடைய தேதிகளையும் நான் சொல்லிடுறேன். முதலில் 14 மே 2025 மிதுனத்துக்கு போயிட்டு 18 அக்டோபர் 2025 வரைக்கும் அவர் அங்கதான் இருக்கார் மிதுன ராசியில. இது முதல் செக்மெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல அவர் மிருகசீர நட்சத்திரத்துல 1 மாதமும் பிறகு 2 மாதங்கள் ஆர்திரா நட்சத்திரத்திலும் மீதி இருக்கக்கூடிய 2 மாதங்கள் அவர் புனர்பூசம் என்கின்ற தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். ரொம்ப விசேஷமானது. இந்த குரு பயிற்சியில கிட்டத்தட்ட அவர் 3 மாதங்கள் தான் மிருகசீராவிலையும் ஆர்திராவிலையும் இருக்கிறார். பாக்கி இருக்கக்கூடிய 9 மாதங்களும் 9.5 மாதங்களும் அவர் புனர்பூசத்துல மட்டுமே இருக்கிறார். வக்கரமாகவும் நேர்கதியாகவும் இருக்கிறார். ஆக முதல் செக்மெண்ட் என்பது முதல் 5 மாதங்கள். பிறகு 1.5 மாதம் 18 அக்டோபர்ல உங்களுடைய 12ஆம் இடமாகிய கடகத்துல போய் உச்சமாகி விடுகிறார்.
அது ரொம்ப முக்கியம். அங்க உச்சமாகும் போது அவர் வந்து நேரடியாக 6ஆம் இடத்தையும் உங்களுடைய மகரம் தன்னுடைய நீச்சஸ்தானத்தையும், பிறகு வந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக சனியையும் பார்க்கிறார். அதனால குரு வந்து ஒரு மருந்தாக, ஒரு ஹீலராக இருக்கிறார் உங்களுக்கு. இந்த அஷ்டமத்து சனியினுடைய தாக்கத்தையும், பிறகு ராகுனுடைய அந்த தீய அந்த இயல்பையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய குருவாக இருக்கிறார். அப்ப குரு வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகும் பொழுது உச்சமாகி அங்கு வந்து ஒரு 48 நாட்கள், அதுல வந்து 24 நாட்கள் அதிச்சாரமாகவும் 24 நாட்கள் திரும்ப வரக்கூடிய வக்கரகத்தியாகவும் இருக்கிறார். இது 2வது செக்மெண்ட். பிறகு 5 டிசம்பர்ல இருந்து அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதம், அதாவது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் அவர் மிதுனத்திலேயே இருக்கிறார். அதுதான் 6 மாதங்கள் முழுமையாக இருக்கிறார். அதுல 96 நாள் வக்கரமாகவும் மீதி வந்து 83 நாட்கள் வந்து நேர்கதியாகவும் இருக்கிறார். அப்படிங்கிறது தான் இதனுடைய செக்மெண்ட்ஸ். 3 செக்மெண்ட். மிதுன ராசியில 5 மாதங்கள், பிறகு 1.5 மாதங்கள் கடக ராசியில, பிறகு வந்து மீண்டும் 6 மாதங்கள் மிதுன ராசியில. இந்த 3 செக்மெண்ட்ல நம்ம பலனை பார்க்க இருக்கின்றோம். இது செக்மெண்ட் புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளவு நேரமா சுவாமிகளே அப்படின்னாலும் கூட ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கிறது நல்லது. பலன்கள் 5 தலைப்புகள். முதல்ல நான் எப்படி இருப்பேன், என்னுடைய மனம், புத்தி, சரீரம், என்னுடைய இமேஜ் சொசைட்டில, என்னுடைய ஃபேமிலியில என்னுடைய இமேஜ் என்கிட்ட எப்படி இருக்கும், என்னுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனியில எப்பவுமே வந்து உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் கேள்விக்குறியாயிடும். அதுல வந்து கேத்து வேற தலையிலேயே இருக்கிறார், போட்டு குழப்புன்னு குழப்பிக்கிட்டே இருப்பார். நிறைய வாய்ப்புகள் வரும், எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல குரு வந்து எப்படி என்னுடைய ஆரோக்கியத்திற்கு உதவுவார். இது ஃபர்ஸ்ட் டாபிக். அடுத்தது தொழில். தொழில்ல வந்து சொந்த தொழில், ஜாபுக்கு போறது. ஜாபுக்கு போறதுலயே 2 வகை, பிரைவேட், கவர்மெண்ட். இது 3 தொழிலுமே வெளிநாடா, உள்நாடா, வெளியூரா, உள்ளூரா, அது பார்த்துக்கணும். இதை வந்து நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இதுதான் பெரிய டாபிக். அடுத்தது உறவுகள். உறவுகளுடன் நான், என்னுடன் உறவுகள். இது வந்து ஏன்னா உறவுகள் இல்லாம வாழ்க்கை கிடையாது. சரி, அதற்கு பிறகு படிப்பு. படிப்பு வந்து படிப்புங்கிறது வாழ்நாள் முழுவதும் படிக்க போறோம். அதனால படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆகட்டும், மற்றவர்கள் ஆகட்டும், என்ன அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்க்க போறோம். கடைசியில வந்து அசெட்ஸ், சொத்துக்கள் சேர்ப்பேனா, இழப்பேனா, விற்பேனா, வாங்குவேனா, கிடைக்குமா, பெரியவர்களுடைய மூதாதையர்களுடைய சொத்துக்கள் கிடைக்குமா, இது அத்தனையும் பார்க்க போகிறோம். நேரடியா பலனுக்கு போயிடுறேன். இப்போ சிம்ம ராசி அன்பர்களே, மகா, பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரத்திற்கு உண்டான உங்களுடைய இந்த ஒரு வருஷம், ஏற்கனவே சனி பயிற்சியினுடைய பலன்களை போட்டாச்சு, ராகு கேத்து நம்ம போட போறோம். ஏன்னா ராகு கேத்து உடனே நிகழ்கிறதுனால இந்த குரு பயிற்சியினுடைய இது முடிஞ்சோடனே ராகு பயிற்சி போட்டுவோம். நான் எப்படி இருக்க போகிறேன், அதாவது நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் அப்படின்னா, குரு வந்து 11ஆம் இடத்துக்கு ஏறின உடனே சனியினுடைய மற்றும் ராகு கேத்துக்களினுடைய தாக்கத்திலிருந்து உங்களை காப்பாற்ற ஆரம்பிச்சிருவார், ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். முதல்ல வந்து உங்களுடைய அந்த குழப்பத்திற்கெல்லாம் வந்து ஒரு விடுவு கிடைக்கும். நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா தைரியம் கிடைக்கும். அதாவது அஷ்டமத்து சனின்னு எவ்வளவோ பயந்துகிட்டு இருந்த நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது மூலமாக மன ஆரோக்கியமும் மன உற்சாகமும் நல்லாவே மெயின்டைன் ஆகிடும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்க என்ன ஆயிடும்னு கேட்டா, நம்ம வந்து முற்காலத்துல பண்ணின அந்த புண்ணிய பலன்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால உற்சாகம் மிகுந்து காணப்படுவீர்கள். அதுல முதல் செக்மெண்ட்லயே நல்ல உற்சாகம் இருக்கும். கொஞ்சம் அப்பப்போ வந்து இந்த சனியினுடைய தாக்கத்தினால நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்தாலும் தன்னுடைய புத்தி பலத்தினால மிதுனத்துல ஏறி குரு உட்கார்றார். சிம்மத்துக்கும் புதனுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. அதுல 5க்குண்டானவன் 11ஆம் இடத்துல ஏறும்போது உங்களுடைய புத்தி பலத்தினாலே நீங்கள் வந்து சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவீர்கள். அதனால கான்பிடென்டா இருக்கும். சரி, 2வது செக்மெண்ட்ல, அதாவது 1.5 மாசம் 18 அக்டோபர்ல இருந்து 5 டிசம்பர் வரைக்கும் என்னன்னு கேட்டா, குரு வந்து 12ஆம் இடத்துக்கு ஏறுகிறார். அந்த நேரத்துல உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ், கடன் கிடைப்பது, உங்களுடைய பினான்சியல் விஷயங்கள் அத்தனையுமே டெவலப் ஆகும், நல்லபடியாவே டெவலப் ஆகும். ஏனென்றால் சிம்மத்துக்கு வந்து கடகம் என்பது நட்பு இடம் அப்படிங்கிறதுனால நல்லாவே உங்களுடைய விங்ஸ் வந்து பெருசாகும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதாவது நம்ம வந்து வளர்றது, வளர்ச்சி அடைய என்ன ஆகும்னு கேட்டால் ஒரு பூரிப்பு வரும் இல்லையா. கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும், கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். இருந்தாலும் சனியினுடைய அஷ்டமத்து சனியினுடைய தாக்கம் வந்து வெகுவாக குறைஞ்சிடும். ஏன்னா 8க்குண்டான குரு வந்து 12ஆம் இடத்துல, இது வந்து விபரீத ராஜயோகமாக வீற்றிருந்து
6க்குண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கிற அந்த அமைப்பை பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள்ல சூக்ஷ்மமான முறையில ரகசியமாக உங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்டுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வெளியிலிருந்து பார்க்கின்றவர்களுக்கு பல சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு தெரியும். ஆனா உள்ள நீங்க வந்து கான்பிடண்டா காய நடத்திக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வேண்டிய அந்த ஒரு பலமானதும் பிறகு உதவிகளானதும் கிடைத்து கொண்டே இருக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. அதனால சிம்ம ராசிக்காரனாகிய நான் தன்னம்பிக்கையுடன் இருப்பேன். மீண்டும் வந்து 3வது செக்மெண்ட்ல எப்படின்னு கேட்டா, அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வாகி ப்ராக்ரஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிடுவோம். கேத்து வந்து தலையில் இருக்கிறதுனால நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து கணபதி. காலையில் எழுந்த உடனே ஓம் கம் கணபதையே நமஹா அப்படிங்கிறத ஒரு மினிமம் 11 தடவை, மேக்சிமம் 108 முறை படுத்து எழுந்த உடனே அப்படியே வந்து இந்த இப்படி தொடச்சுக்கிட்டு இந்த பாம் நம்முடைய உள்ளங்கையை பார்த்துட்டு, உள்ளங்கையை பார்க்கும்போது அதுக்கு ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. கர அக்ரே வசதே லக்ஷ்மி, கர மத்தியே சரஸ்வதி, கரமூலே ஸ்திதா கௌரி, பிரபாத்தே கர தரிசனம் அப்படின்னு சொல்லணுமா. அதெல்லாம் சொல்லலைன்னாலும் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் கௌரியும் இருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுட்டு அப்படி பார்த்துட்டு ஓம் கம் கணபதையே நமஹா அப்படிங்கிறத 11 தடவை சொல்லிட்டு இங்க உங்களுடைய இந்த பெட்ல இருந்து எழுந்து வாங்க. உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஜெயம் ஜெயமே. கேத்து தலையில் இருக்கிறதுனால, அது சிம்மமாக இருந்து கேத்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இரட்டிப்பான அந்த பலம் கிடைக்கிறதும் சூக்ஷ்ம வலு அப்படிங்கிறது. சூக்ஷ்மமாக நிறைய விஷயங்கள்ல பலம் கிடைக்கும். அதனால 3வது செக்மெண்ட்ல நிறைய வளரப்போகிறீர்கள். சரி, 2வது டாபிக் வந்துடுறேன். 2வது தொழில். தொழில்ல வந்து நான் எப்படி இருப்பேன்? ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்கே அப்படின்னாலும் கூட இந்த குரு வந்து ரொம்ப அழகா உங்களை வந்து வழி நடத்த போகிறார். எப்படின்னு நான் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் இது பொது. என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய பினான்சியல் விஷயத்தை நீங்கள் விரும்பினாலும் வேஸ்ட் பண்ண அல்லது விரயம் பண்ண அல்லது எங்கேயே போய் ஆத்துல போடுற மாதிரி போட விட மாட்டார். ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து உங்களை காப்பாற்றுவார். அது நட்புகளின் மூலமாக இருக்கலாம், அல்லது பெரியவர்களின் மூலமாக இருக்கலாம், சின்ன சின்ன இன்சிடென்டின் மூலமாக இருக்கலாம், ஒரு இண்டிகேஷன் மூலமாக உங்களை காப்பாற்றுவார். உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்ஸ் அத்தனையுமே காப்பாற்றப்படுகிறது. இது ஒரு பெரிய கிஃப்ட் இல்லையா? அப்புறம் உங்களை பிரச்சனையிலிருந்து வந்து மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து வைத்து விடுவார். ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். நீங்க வந்து ஒரு விஷயத்துக்கு போறீங்க, ஒரு விஷயத்துல போய் ஒரு நண்பர்களை பார்க்க போறீங்க, அங்க போன உடனே உங்களை வந்து ஏதாவது குடிக்க சொல்லிடுவாங்க, அதுவும் வந்து ஆல்கஹால் ஏதாவது கன்சியூம் பண்ண சொல்லிடுவாங்கன்னாக்கா அங்க போகவே விட மாட்டார். அதுதான் குரு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 11ஆம் இடத்தை வந்து அங்கு உட்கார்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்தோம்னா தீயவைகளிலிருந்து உங்களை காப்பாற்றி விடுவார். உங்களுடைய நோயிலிருந்து உங்களை விலக்கி விடுவார். என்ன நோயின்னு உடனடியே தெரிஞ்சிடும். மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து 11ஆம் இடத்துல ஏறினாவே நோய் வந்து நீங்களும். அப்படிங்கும்போது ஆரோக்கியம் மேல் போகும். கடன் தீர்ப்பதற்குண்டான வழிகள் பிறந்துடும். பைசா வந்து, அதாவது அஷ்டமத்து சனியிலையும் வந்து நமக்கு வந்து நான் ஒழுங்காதான் இருக்குன்னு நமக்கு உள்ளுக்குள்ள, வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கிறார், பணம் பற்றாக்குறைனா உள்ளுக்குள்ள நமக்கு கான்பிடன்ட் இருக்கும். இதை தூக்கி அதுல போடு, அதை தூக்கி இதுல போடு, நம்ம பக்காவா காய் நடத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். இப்ப டிபார்ட்மெண்ட் வைஸா பார்ப்போம். கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸுக்கு வந்து கார்பரேஷன் ரேஞ்சில் இருப்பவர்கள், அப்புறம் வந்து செமி கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய LIC இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த அஷ்டமத்து சனி பிறகு வந்து குருவனுடைய லாபஸ்தானத்தில் உட்காருவது, 8க்குண்டானவன் தான் அவரு, அங்க உட்காருவது, இது எல்லாமே லாபத்தை கொடுக்கும். அப்போ கவர்மெண்ட் செக்டர்ல, அதுவும் இல்லாம வெளியூர்ல போய் நான் வந்து வேலை செய்யணும், எனக்கு டிரான்ஸ்ஃபர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இடத்துல அழுத்து போச்சு, எனக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறவர்கள் முயற்சி பண்ணினா நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். கொஞ்சம் உழைப்பு, நிறைய உழைக்கணும். ஆமா, அதுதான் பறக்கணும். அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து சக்கரத்தை கட்டிக்கிட்ட மாதிரி, சக்கரம் கட்டின மாதிரி அப்படியே சுழண்டுகிட்டே வரணும். எவ்வளவு பம்பரம் மாதிரி நம்ம இருக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. குரு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறார். ஆனால் கொஞ்சம் டேபிளுக்கு கீழே வாங்குறத, கொஞ்சம் சட்டத்துக்கு புறம்பாக கொஞ்சம் அப்படி போறது, அதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். உண்மையான உழைப்புக்கு அஷ்டமத்து சனியும் சரி, இந்த குருவனுடைய அமைப்பும் நல்ல வந்து உதவிகரமாக இருக்கும். அதிலும் 2வது செக்மெண்ட்ல எல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு வந்து உழைப்பினுடைய ஊதியமானது கண்டிப்பாக எதிர்பார்த்த ஊதியமானது கிடைக்கும். சரி, இது வந்து கவர்மெண்ட்ல. இந்த IAS IPS இந்த மாதிரியான பதவிகளில் இருப்பவர்கள், மிலிட்ரியில் இருப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே நல்ல உயர் பதவி கிடைப்பது, ஆசிரியர் பெருமக்களுக்கு கௌரவத்துடன் கூடிய உயர் பதவி கிடைப்பது. ஆக இந்த ஜாப்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டும், ஆமா,
ஈவன் வந்து கவர்மெண்ட் பேங்க்ல இருப்பவர்களுக்கு கூட பதவி உயர்வு கிடைப்பது, எல்லாமே பதவி உயர்வு கிடைக்கும். கொஞ்சம் வந்து கழுத்தை நெருக்கிற மாதிரி பொறுப்புகள் வந்துடும். அதுதான் அஷ்டமத்து சனியினுடைய அமைப்பு. கேத்து வந்து தலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அதனால அதை வந்து விளக்குவதற்கு தான் கணபதியினுடைய உபாசனை. சரி, இப்போ கவர்மெண்ட்ல ஒர்க்கர்ஸ்க்கு ஓரளவு சொல்லியாச்சு. அப்போ வந்து கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் எடுப்பவர்கள், அதுலேயும் கூட கவர்மெண்ட்ல வந்து மேம்பாலங்கள், ரோடு, பழைய கட்டிடங்கள், பிறகு வந்து இந்த அவசர குடியிருப்புன்னு சொல்லிட்டு இந்த ஒரு குடியிருப்பை மாற்றி, அதாவது ட்ரைபல்ஸ்க்காக பண்றது, இந்த கான்ட்ராக்ட் எல்லாமே நல்லபடியா கிடைச்சு அதுல எல்லாமே நல்ல, அதாவது ஓரளவுக்கு ஆதாயம், உழைப்பு பண்ணுவோம், ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. அவைகளுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் பேஸ்டு கவர்மெண்ட் ரிலேட்டட் எல்லாமே நல்லபடியா இருக்கும், பக்காவா இருக்கும். இதுல நம்ம கவர்மெண்ட் சார்ந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் அல்லது வெளியுறவுத்துறை ஏதாவது வந்து அதை என்ன சொல்லுவோம் நம்ம தூதராகவும் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஒரே விஷயம், அவர்கள் வந்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த கம்யூனிகேஷன்ஸ் அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். எழுத்து மூலயமாக அதுல பிழை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 2 கம்பெனிக்கு நடுவுலயே வந்து லெட்டர்லயோ மெயிலையோ வந்து பிழை ஏற்பட்ட பிரச்சனை ஆடும். 2 நாடுகளுக்கு நடுவுல வம்பா போயிடும். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்த நம்ம பார்க்கறது நல்லது. இருந்தாலும் 7ஆம் இடத்து ராகுவை வந்து குரு பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அதனால அதுல தவறு கிடையாது. தவறு வந்து அதாவது தவறு நிகழ வாய்ப்பு கிடையாது, காப்பாத்திடுவார். ரைட்டா? அடுத்தது, பிரைவேட் செக்டர்ல பொறுப்புகள்ல இருந்து நான் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குறுக்கு வழியில் பயன்படுத்தாதீர்கள். எந்த செக்டரா இருந்தாலும் சரி, அதுலயும் குறிப்பாக ஐடி செக்டர்ல இருப்பவர்கள், பிறகு வந்து ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் இந்த மாதிரியான அரப்ஸ்ல இருப்பவர்கள் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காதீர்கள். நேர் வழியிலேயே ஓகே, ப்ரமோஷன் கிடைக்கலையா இருக்கட்டும், ஆனால் மாற்றம் உண்டு. இந்த குரு 12க்கு போன உடனே வெளிநாட்டுல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய, பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் வந்து ப்ரமோஷன்ஸ் உண்டு. என்ன பொறுப்புகள் கொஞ்சம் வந்து கழுத்தை நெருக்கிற மாதிரி இருக்கும், ப்ரமோஷன்ஸ் உண்டு, பண உயர்வும் உண்டு. அதனால அஷ்டமத்து சனியில இதெல்லாம் வந்து டிராபேக் அப்படின்னு கிட்ட கிடையாது, டிராபேக் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், தூக்கம் கொஞ்சம் குறைஞ்சிடும், கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும். அதனால யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரியானது, நல்ல வாக் பண்றது. கேத்து வந்து லக்னத்துல இருந்துட்டாலே வாரம் வாரம் வாரம், அதாவது சனி ஞாயிறுகள்ல எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கோயில்கள், ஆற்றங்கரையில போய் உட்காந்துக்கிடுங்க, மலை உச்சிக்கு போய் உட்காந்துக்கிடுங்க. உட்காந்து ஓம் கம் கணபதையே நமஹ, ஓம் கம் கணபதையே நமஹ. என்ன சுவாமிகளே, இது என்ன ஸ்பிரிச்சுவல் கோர்ஸா? நீங்க பாட்டி வந்து மெடிடேஷனை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டல அப்படின்னாக்கா, தேவைப்படுகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு. ஒரு பதவியை சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டா அந்த பதவியில இவ்வளவு பவர் இருக்கான்னு சொல்லி தெரிய வரும். அப்படிப்பட்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள். அந்த பதவிக்கே பவர் கொடுக்கிறவர்கள் சிம்மராசிக்காரர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்ப கணபதியினுடைய உபாசனை இருந்ததுனாக்கா, அதாவது நோ ஹெசிடேஷன், போயிட்டே இருக்கலாம் நம்ம. சரியா? சரி, அடுத்தது இப்ப வந்து சொந்த தொழில் பத்தி சொல்றேன். சொந்த தொழில் செய்பவர்கள் பார்ட்னர்ஸ் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது உங்களை விழுங்கி விடுவதற்கு சான்ஸ் உண்டு. ஏமாளியாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், கணபதி உபாசனையோட சேர்ந்து காளியனுடைய உபாசனை தேவை உங்களுக்கு. ஆமா, அதனால நீங்க எப்பவுமே பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து நீங்க கையெழுத்து வந்து எதையுமே பார்க்காம கையெழுத்து போடவே போடக்கூடாது. நம்பிக்கை கையெழுத்து போடவே கூடாது. அது ஒன்று தான் டிராபேக், மற்றபடி லாபத்துல கை வைக்க மாட்டார். சரி, இதுல சொந்த தொழில் பண்ணுபவர்கள மேக்சிமம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னாக்கா, சனியினுடைய காரகத்துவத்தில் செய்பவர்கள் அத்தனை பேருமே, சனியினுடைய காரகத்துவம்னா என்ன, கல் குவாரி ஆகட்டும், ரோடு கான்ட்ராக்ட் ஆகட்டும், பிறகு இரும்பு சம்பந்தப்பட்டது, கேஸ் சம்பந்தப்பட்டது, குடிக்க முடியாத திரவங்கள் சம்பந்தப்பட்டது, எண்ணெய் சம்பந்தப்பட்டது, மட்டும் வந்து பழைய பில்டிங் சம்பந்தப்பட்டது, குப்பை சம்பந்தப்பட்டது, தலைமுடி சம்பந்தப்பட்டது, திருப்பதி எல்லாம் கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்டே பல லட்சங்கள் போகுது இல்லையா, அந்த மாதிரி சம்பந்தப்பட்டது, பிறகு ஆயுள் காப்பீடு அது சம்பந்தப்பட்டது, அவசர சிகிச்சை ஆம்புலன்ஸ் சம்பந்தப்பட்டது, பிறகு வந்து லோடு பெரிய வண்டிகள் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்டது, இவைகள் அத்தனையிலுமே நமக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். உழைச்சிட்டா கொஞ்சம் பலன் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதற்கு ரெமெடி அம்பிகையினுடைய காளியினுடைய வழிபாடு. சரி, இது இந்த மாதிரி ஆயிடுச்சா. அடுத்தது வந்து கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கு அவர்களுடைய அந்த பர்மிஷன்ஸ், அதை லீகலா என்னென்ன பர்மிஷன்ஸ் அதோ அதை வாங்கி எடுக்க வேண்டியது.
மற்றபடி வளர்ச்சியில ஒன்றும் குறை கிடையாது. கொஞ்சம் சுமாரா இருக்கும், இருந்தாலும் அவர்களால் டெவலப்மெண்ட் நல்லபடியா பண்ண முடியும். முதல்ல மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது கெமிக்கல் லேப் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிம்மராசிக்காரர்கள், அதுலேயும் கூட பூர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுல ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு சான்சஸ் உண்டு, நஷ்டம் வருவதற்கு சான்சஸ் உண்டு. என்ன சுவாமிஜி இப்படி படக்குன்னு சொல்லிட்டே இல்லை அப்படின்னாக்கா உண்மையை சொல்லிதானே ஆகணும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது ஆராய்ச்சி கூடங்களையும், பிறகு எக்ஸாம் எழுதக்கூடிய இடங்களையும், பிறகு அதாவது கழிவறைகளையும் சொல்லுகிறது. அதனால அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சரி பண்ணி வச்சுக்கிறது கல்வி ஸ்தாபனத்துக்கு நல்லது. சரி, ஷேர் மார்க்கெட்டு, புரோக்கரிங், அப்புறம் கிரிப்டோ கரன்சி, பிறகு வட்டி கூடுவது, இவைகளுக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா ஷேர் மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் அதே ஷேர் மார்க்கெட் 2வது செக்மெண்ட்டுக்கு 3வது செக்மெண்ட்டுக்கெல்லாம் கொடி கட்டி பரப்பீங்க, ரைட்டா? அதாவது 18 அக்டோபருக்கு அப்புறம் நல்லபடியா பண்ணுங்க. ஃபினான்ஸ் பண்ணுபவர்களுக்கு முதல்ல இருந்தே நல்ல வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிடும். என்ன அதிகமாக கொடுத்து மாட்டிக்க கூடாது, ஆளை பார்த்து கொடுங்க, அவ்வளவுதான். ஃபினான்ஸ் நடத்துபவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. இதுல சொந்த தொழில் நான் தொடங்கணும், எனக்கு சொந்த தொழில் எதுவுமே அமைய மாட்டேங்கிறது, இப்ப நான் தொடங்கலாமா? அஷ்டமத்து சனியில எந்த தொழிலும் தொடங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிடுவோம். இல்லை சார், உங்களுக்கு சொந்த தொழில் தொடங்குவதற்கு 18 2வது செக்மெண்ட் 3வது செக்மெண்ட்ல தாராளமா வாய்ப்பு இருக்கு. முதல் செக்மெண்ட் முதல் 5 மாதங்கள் அமைதியா இருங்க. உங்களுக்கு திட்டம் தீட்டுங்கள், எக்ஸிக்யூட் பண்றது அக்டோபருக்கு அப்புறம் பண்ணுங்க. பிறகு வெளியூரில் இருப்பவர்கள் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம். கேத்து அதுக்கெல்லாம் நல்ல வழிபை கொடுத்துருவார். குரு லாபஸ்தானத்துக்கு போனோன்னே அதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். வெளிநாடு யோகம் தாராளமாக உண்டு. அதனால இந்த அஷ்டமத்து சனியினுடைய தாக்கத்தை வெகுவாக குறைத்து இன்னும் பல மடங்கு நன்மையாக்கி உங்களுக்கு ராகுனுடைய பிறகு சனியினுடைய தாக்கத்தை வெகுவாக குறைத்து உங்களை ஹீல் பண்ணி கொண்டே இருப்பார் குருவாகப்பட்டவர். ஓரளவு எல்லாமே சொல்லிட்டேன். வேளாண் துறையில இருப்பவர்களுக்கு அஷ்டமத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் மழையினாலேயோ அல்லது ஏதோ இயற்கை சீற்றங்களினாலேயோ உங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் இருக்கும். கரண்ட் விஷயங்களாலேயும் கொஞ்சம் இந்த மின்சார விஷயங்களாலேயும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்க வேண்டியது. ஆட்டோமொபைலிங், அந்த ஆட்டோமொபைலிங்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்கறது, ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கிறது, அப்புறம் கார் கம்பெனி நடத்துவது, இவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஆதாயம் உண்டு. அதுல பழசு ரொம்ப பழசை நான் ஸ்பேர் பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றபடி அவர்களுக்குமே நல்ல ஆதாயம் உண்டு. இன்ஜினியர்ஸ், கட்டட சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா 11ஆம் இடத்துல குரு இருக்கும்போது இதுவரைக்கும் அவர்கள் பிளான் பண்ணியிருந்த விட இனிமேல் அவர்கள் அற்புதமாக அவர்களுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு அதாவது புதிதாக வாய்ப்புகள் நிறைய வரும். அதான் அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த ஆர்கிடெக்டுகளுக்கு அதாவது அந்த டிசைன் பண்றது இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு இது விஷயம் இல்லையா? அதற்கு கேத்த தலையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. பாப்புலர் ஆகலாம். படைப்பாளிகள் அத்தனை பேருக்குமே கொஞ்சம் தன்னுடைய படைப்புகள் சிறந்ததா இருக்கும். அதை மார்க்கெட்டிங் பண்றதுதான் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. அதுக்காக நீங்க பிள்ளையார கும்பிடுங்க, நல்லா இருக்கும். திரைத்துறையில இருப்பவர்களுக்கு அஷ்டமத்து சனின்னா கொஞ்சம் வெளியூரில் போகும்போது கொஞ்சம் உங்களுடைய உற்சாகமானது குறைவதை காண்பீர்கள். அதற்காக நீங்கள் விநாயகருடைய வழிபாடை தொடர்ந்து செய்யுங்கள். அந்த உற்சாகம் மீண்டும் திரும்ப கிடைக்கும். ரைட், அடுத்த டாபிக் என்ன? உறவுகள்ல கணவன் மனைவி உறவுகள்ல தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் என்னதான் குரு பார்த்தாலும் கூட நம்ம ஸ்ட்ராங்கா பேசிடக்கூடாது. நம்ம எமோஷனலா ஃபீல் பண்ணும்போது அவங்ககிட்ட எதையும் ஷேர் பண்ணிக்க கூடாது. ரகசியத்தை நான் சொல்றேன் பேர்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்க கூடாது. அதே போல குருமார்களிடம் ரொம்ப ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுவது மிகவும் நல்லது. பெரியவர்களுடைய அதாவது நம்மளை விட மூத்த சகோதரர்களுடைய லாபம் ஆதாயம் நமக்கு உண்டு. இளைய சகோதரனுடைய ஆதாயமும் உண்டு. இந்த குரு சகோதர வர்க்கத்தினால நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறார். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் செக்மெண்ட்ல ரொம்ப அற்புதமான பிசினஸ் கூட பார்ட்னராக இருந்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. உறவுகள்ல காதல் வரக்கூடிய அமைப்பு, கல்யாணம் திருமணம் நல்லபடியாக கை கூடக்கூடிய ஒரு அமைப்பு. திருமணம் முதல் செக்மெண்ட்ல இருந்தே நல்ல திருமணம் வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை வரம்
அதாவது 5க்குண்டானவன் 5ஆம் இடத்தை பார்த்தா குழந்தை வரும். வெகு நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரமும், ஆர்டிபிஷியலா குழந்தை வேணும் அப்படிங்கிறது, அதாவது ஆர்டிபிஷியல்னா என்ன, செயற்கை முறையில் குழந்தை அந்த ஒரு அமைப்பு நல்லபடியாக உண்டு. 2ஆம் திருமணம் கண்டிப்பாக உண்டு. காதல் திருமணம் வெளிநாடுகளில், அதாவது வெளிநாடுகளில் வாழ் இந்தியர்களையே நம்ம காதல் திருமணம் செய்வதற்குண்டான, திடீர்னு லவ் பண்ணியாச்சு, ஒரு 4-5 மாசத்துல திருமண ஏற்பாடுகள் திடீர்னு நடக்கும். மேக்சிமம் தடைப்பட்ட அத்தனை திருமணங்களும் இந்த அஷ்டமத்து சனியில் குருவனுடைய பயிற்சியினால் ஈடேறப் போகிறது. பிறகு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எதிரிகள் அப்படிங்கிறது முற்றிலும் ஒழிக்கப்படுவார். ஆமா, முற்றிலும். ஏனென்றால் இவர் 8க்குண்டானவன் இல்லையா, 6க்குண்டானவன் 8ஆம் இடத்துல இருந்து 8க்குண்டானவன் 11ஆம் இடத்துக்கு போய் மறுபடியும் 12ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வேட்டைன்னு சொன்னாலே முதல்ல இருந்தே உங்களுடைய நோயுடன், உங்களுடைய கடனுடன், உங்களுடைய எதிரிகளுடன், அதாவது சிம்மராசி அன்பர்கள் வேட்டையனாக வலம் வரப் போகின்றீர்கள். 8க்குண்டானவன் 11ஆம் இடத்துலையும் உட்கார்ந்து 12க்கும் போயிட்டு மறுபடியும் 11க்கு வர, 6க்குண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது நோய் கண்டறியப்பட்டு நோய் அகற்றப்படும். அதே போன்று கடன் அதனுடைய தாக்கத்தை உணர்ந்து கடன் நீக்கப்படும். எதிரிகள் அவர்களுடைய வேருடன் பூண்டுடன் அழிக்கப்படுவார்கள். அதுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாபெரும் ஒரு பலனாக இந்த குரு பயிற்சியானது அமையப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது படிப்புல மேக்சிமம் இந்த குரு பயிற்சி என்பது முழுமையாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எல்லா விதமான படிப்புகளுக்கும் நடுவுல டீவியேட் ஆகக்கூடாது. கணபதியினுடைய உபாசனை மிக 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 சிறந்தது. நீங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணினது நல்லதுதான். அதை மாற்றம் வேண்டியதில்லை. கேத்த தலையில உட்காந்துக்கிட்டு அப்படியே படிப்பை விட்டுட்டு நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணிடலாமா, ஸ்போர்ட்ஸுக்கு போகலாமா, அல்லது ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போகலாமா, அல்லது யூடியூப்ல ஜம்ப் பண்ணலாமா, எதுவும் வேண்டாம். படிங்க, ஒழுங்கா படிக்கணும். ஏன்னா படிப்புக்கு இந்த குரு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கார். வெளிநாட்டுல போய் ஸ்டைஃபண்ட், அதாவது உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு நல்லபடியா இது பண்ணுவார். படிக்கிற மாணவர்களுக்கு அஷ்டமத்து சனியும் பிறகு கேத்துவும் குருவும் நல்ல நண்பர்களாக விளங்க போகிறார்கள். அதிலும் வெளிநாட்டுல நான் ஒர்க் பண்ணிட்டே படிக்கணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம், அப்படி நினைத்தவர்களுக்கெல்லாம் ஸ்டைஃபண்ட் கிடைச்சிடும். அவர்களுக்கெல்லாம் இந்த உதவித்தொகை, அந்த படிப்புக்குன்னு அந்த தகுந்த நேரத்துல உதவி கிடைக்கணும். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லா மாணவ செல்வங்களுக்கும் உண்டு. நான் பிசினஸ் ரீதியாக கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நட்சத்திரக்காரர்கள், மகா நட்சத்திரக்காரர்கள், உத்தர நட்சத்திரக்காரர்கள், அவர் கொஞ்சம் அந்த பிசினஸ் ரீதியா படிக்கணும்னா ட்ரேடிங் எல்லாம் ஜம்முன்னு பண்ணலாம். இதுல ஸ்போர்ட்ஸ்ல நிறைய சாதிக்கலாம். அதை நம்ம விட்டு போயிச்சு சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ்ல நிறைய சாதிக்கலாம். படிப்புல எல்லா இந்த டிஎன்பிஎஸ்சியும் சரி, அல்லது வேற ஏதாவது பதவிக்காக, அதாவது ஒரு ஹையர் அண்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், எல்லாத்துக்கும் இந்த ஒரு வருஷம் ரொம்ப அற்புதமான வருஷம். நீங்க அஷ்டமத்து சனியை பத்தி கவலையப்படாதீங்க. ஓம் கம் கணபதியே நமஹ, அதை வச்சுக்கிட்டு நீங்க சொல்லிக்கிட்டே நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க, நல்லா சாதிச்சிருவீங்க. சிஏ எழுதுபவர்கள், அதாவது ஆடிட்டருக்கு முயற்சிப்பவர்கள், இந்த வரப்பிரசாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே டக்குன்னு கிளிக் ஆகக்கூடிய சான்சஸ் உண்டு. ரைட்டா? அடுத்தது சொத்துக்கள். நான் வாங்குவேனா இல்லையா அப்படின்னாக்கா, உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் 2வது செக்மெண்ட்ல வீடு வாங்குவதற்கும் லேண்ட் வாங்குவதற்கும் முயற்சி எடுங்கள், கண்டிப்பாக சாதிப்பீர்கள். அஷ்டமத்து சனி இதுக்கெல்லாம் தடை கொடுக்க மாட்டார். உச்சமாக குரு, அதாவது 8க்குண்டானவன் 12ல உட்கார்ந்து அவர் விருச்சிகத்தை பார்ப்பது, அது நட்பு இடம். அதனால லேண்டும் உண்டு, வீடும் உண்டு, வண்டி வாகனங்களும் உண்டு, சொத்துக்களும் உண்டு. தங்க நகைகள், இதெல்லாம் நகைகள்லாம் அப்புறம், நகைகள் நம்ம அடகு வைக்காம இருந்தா போறோம். ஆனால் பணவரவு கண்டிப்பாக உண்டு. அப்போ பணவரவு, சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வீடுகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, மூதாதையர் சொத்து, முக்கியமா முன்னோர்களுடைய சொத்து கிளிக் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் உண்டு. திடீர்னு அந்த சொத்துக்களுடைய நமக்கு ஒரு பாத்தியம் நம்மளுடைய உரிமைக்கான பங்கு நமக்கு சேரும். ஆக சொத்துக்களும் வாங்கி செல்வந்தர்களாகவும் விளங்கப் போகின்ற இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் ராகு சனி கேதுவனுடைய இந்த நெகட்டிவ் எல்லாம் குறைந்து பாசிட்டிவாக, முழுவதும் 100% பாசிட்டிவாகவே இருக்கின்றது. அந்த பாசிட்டிவிட்டி 1000% மாற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம்
शान्ति शान्ति शान्ति